ரஜினி அவர்கள தான் கடைசியா பேச வைப்பாங்க. அவர் தான் கன்டென்ட். ஆனா அதையும் தாண்டி எப்போ சன் பிக்சர்ஸ்ல அவர் படம் பண்ணாலும் கலாநிதி மாறன் ஒரு கன்டென்ட் குடுப்பாரு. அதுதான் பயங்கரமான ஒரு ஃபிளாஷா இருக்கும். நேத்தும் அதுதான் நடந்திருக்கு. ரஜினி அவர்கள் ஃபோன் பண்ணா, நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எல்லா சிஎம்மும் ஃபோன் எடுப்பாங்க. சிஎம் மட்டும் இல்லைங்க, பிஎம்மே ஃபோன் எடுப்பாரு. அப்படிலாம் சொல்லும் பொழுது, த பவர் ஆஃப் ரஜினி அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது சார். ஒன்லி சூப்பர் ஸ்டார். இல்ல கலாநிதி மாறன் பல கோடிக்கு அதிபதி அவர் பார்த்தீங்கன்னா ரஜினியோட மிக தீவிர ரசிகர் ஓடுறாரு சார். சின்ன புள்ள மாரி அவர் போய் கைய ஓடுறாரு. பிடிச்சு மத்த கூட்டிட்டு அவங்க வராரு. ஃபங்ஷன் அவங்க சம்மந்தப்பட்ட விழாக்கள் கூட அவர் பாட்டு இங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. கைய பிடிச்சுன்னு ஓடுறாரு, இது பண்றாரு, இப்படி பேசுறாரு இப்படி ரஜினி. ஏன்னா அவங்க தந்தை முரசொலி மாறன் ரஜினியோட ஃப்ரெண்டு. ஓகே. நண்பர்கள் 2 பேரும் அப்படி பார்த்து ரசிச்ச ஒரு நபர் இப்ப நினைச்சிருந்தா ரஜினிய வச்சு அவர் இது பண்ணணும், அது பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது பேசுறது தான் இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாருங்க இந்த இடத்துல இப்போ வர ஹீரோக்கள் 2 படம் ஓடுன உடனே அவ்வளோ ஒரு திமிர்தனம் காட்டுறாங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க. ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்கன்னு எங்க கலாநிதி மாறன் ஃபோனே எடுக்காத ஹீரோ யாருங்கன்னு இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க ஆமா. அது வந்துருச்சு இப்போ ஒரு 2 சோசியல் மீடியால நெறைய பேரெல்லாம் அடிபடுதே சார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது அது யாருன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, எடுக்கலன்னு மட்டும் தெரியுது. இதுதாங்க இன்றைய தலைமுறை நடிகர்கள் கீழ தரன்னு இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன, இப்ப ரஜினிய பாருங்க, கமல பாருங்க, இவங்களோட உச்சத்த பாருங்க. இப்ப நீங்க ஒரு 2 படம் ஓடுன உடனே நம்ம மீடியாவே பார்த்தீங்கன்னா, மீடியா ஆட்களே 2 படத்துக்கு முன்னாடி நல்லா பார்க்குறாங்க. 2 படத்துக்கு அப்புறம் அந்த மீடியாக்காரன் வரான், கார் கண்ணாடி ஏத்துறான்றானுங்க. ஓகே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, குறுகிய காலம் அவங்கலாம் உடனே ஓடி போயிடுறாங்க. இந்த வயசுக்கு பிறகும் இப்படி ஒரு மாஸ் நமக்கு இருக்குதுன்னும் பொழுது, ரஜினிலாம் நினைச்சா என்ன வேணாலும் இது பண்ணலாம். உள்ள நுழையும்போது அந்த ஓப்பன் கார்ல ஏறி கையாட்டிட்டு போறாரு. இப்பதான் சார் அவருக்கு இளமை திரும்புதுன்னு நினைக்கிறேன். அந்த வரிகள் தான் அது கரெக்ட்டா என்னன்னா, என்னங்க நாம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இந்த வயசுக்கு அப்புறம் நம்மள கொண்டாடுறாங்களே, நம்ம என்ன பண்ணிட்டோம்? என்ன நம்மகிட்ட இருக்குது? அப்படின்ற ஒரு ஒரு எல்லாருக்கும் அந்த ஆச்சரியம் தான் ரஜினிக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்குது. ஓகே.